கருப்பு கொடி கொண்டு நடிகர் விஜய் சார் குடும்ப பிரச்சனையும் அவரோட விவகாரத்தை சொந்த ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்பூசணி ஸ்டார் திவாகர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். சர்ச்சையை கிளப்பிட்ட நபர்களுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, இன்னைக்கு தர்பூசணி ஸ்டாரோட சில விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் சாரோட குடும்ப விஷயத்தை சமூக வலைதளங்களில் தவறுதலாக பரப்புகின்ற துரோகிகளுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு சமீபத்தில் வந்து விஜய் மற்றும் த்ரிஷா பிரச்சனை வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு. உடனே தலைவர் வந்து கொஞ்சம் ரீச் கம்மியாக இருக்குன்னா எப்போ ஒன்று பண்ணுவாப்புல, ஃபேமஸாக இருக்க யாரையாவது அடித்து முன்னேறுவாப்புல, நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாப்புல தெரியுமா, அடித்து இது வந்து இவங்கெல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு ரொம்ப கலாய்க்கிறாங்க. அதனால நம்ம வந்து அப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே வந்தோம்னா விஜய் ஃபேன்ஸ் பூரா நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு இதை பண்ணியிருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் சார் அவர்களோட இப்போ தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது. கருப்பு கொடி கொண்டு நடிகர் விஜய் சார் குடும்ப பிரச்சனையும் அவரோட விவகாரத்தை சொந்த விஷயத்தை பற்றி சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்புகின்ற நபர்களுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம் சொல்லிட்டு நான் கருப்பு கொடி காட்டுறேன்ட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு கொடியை வச்சு இப்படி வச்சு பேசியிருக்காப்புல. அது என்னன்னா, நான் வந்து அவர் நடிகர் விஜய் அவர்களோட குடும்ப விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கருப்பு கொடி காட்டுறேன் அப்படின்னு. ஏண்டா, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு 3 நாடு சேர்ந்து. அதுக்கு நான் கருப்பு கொடிக்கு நான் காட்டுறேன், அந்த போரை நிப்பாட்டணும், கருப்பு கொடி காட்டுறேன் அப்படின்னா சரி. இந்த விஷயம் எல்லா நியூஸ் சேனலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நடக்கிற விஷயத்த நீ எடுத்து பேசலான்னு யாரா அழுதா? அதுக்கு என்ன இதுன்னா, நீ விஜய்க்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணனா, உனக்கு விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் வேணும். வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கு. அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கருப்பு கொடி காட்டின வீடியோ. அதுக்கடுத்து ஒரு 2-3 வீடியோ திரும்ப வந்து வியூஸே போகலை. உடனே எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு, எட்ரா திரும்ப விஜய் அண்ணனோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். விஜய் சாரோட குடும்ப விவகாரத்தை பற்றியும் சமூக ஊடகங்களில் தவறாக பரப்பும் நபர்களுக்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து வன்மையாக கண்டிக்கின்றேன். எங்கள் அண்ணன் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட வருவாப்புல. இந்த வாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்காப்புல. என்னன்னா, போன வாட்டி கருப்பு சட்டை கருப்பு கொடி, இந்த வாட்டி என்னன்னா கருப்பு சட்டை கருப்பு கொடி. அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாப்புல. அந்த நாயோட சங்கிலி தூக்கி கையில் கட்டிக்கிட்டு சங்கிலி போராட்டம் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்காப்புல. ஏண்டா டேய், நீ பாட்டுக்கு அந்த நாயை அவுத்து விட்ட, அந்த நாய் வந்து கவ்விர போகுது. சாரிங்க, காலை சொன்னேன், நீங்கள் எதையும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கடைசியில் அந்த வந்து சொல்லுவான், என்னையை பற்றி தவறாக பேசின யூடியூப் சேனல்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு போராட்டம் நடத்துகிறேன்ட்டு நின்றுவான். ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் வந்து காலை தான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிருக்கலாம். நான் வந்து சரி விடுங்க, அடுத்த கண்டென்ட் போவோம், ஓகேவா? இதை முடிச்சுட்டு தலைவரை அடுத்து கெட்டப் சேஞ்ச். நான் சொன்னல, தலைவர் வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஆள். அந்த ஒரு பொருளை வச்சு காமெடி பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட். ஸோ தலைவர் டாக்டர் கோட்டை போட்டுட்டு வந்துட்டாப்புல. டாக்டர் கோட்டை போட்டுட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாப்புல, 6 பேக் என்பது வந்து ஹெல்த்தி கிடையாதுமா. பயங்கரமா எக்ஸர்சைஸ் பண்ணி 6 பேக் வச்சோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் தவறுதலான வாழ்க்கை முறையை கையாண்டுட்டு இருக்காங்க. 6 பேக் வைக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ இது ஏன் இப்போ பூம் பண்ணி தலைவர் இப்படி கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பரத் அவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து 6 பேக்கெலாம் வந்து லைஃப் டைமில் ஒரு டைம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றபடி அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பரத் வந்து அதை வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. டீட்டெயிலாக என்ன சொல்கிறோன்னா, நீ அவர் அந்த அந்த பாடி ஃபேட் பெர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 பேக் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் இருந்த பாடி ஃபேட் பெர்சன்டேஜுங்கிறது வந்து ஒரு காம்படிஷனுக்கு ஸ்டேஜ் ஏறவங்க இருக்கிற ஒரு பாடி ஃபேட் பெர்சன்டேஜ். அந்த பெர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் 6 பேக் வைக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கள் தலைவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, 6 பேக்கே ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம வச்சுருக்க இந்த தொப்பையை வச்சு நல்லா எல்லாரையும் உருட்டிக்கலாம் அந்த தொப்பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புல, பைய
சிக்ஸ் பேக் ஹெல்த்து கிடையாதுமா. இப்போ நான் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, பார்க்க வந்து கருப்பாக இருந்தாலும் பார்த்த உடனே லுக்காக ஒரு வசீகரமான முகம் இருக்கும், முக தோற்றம் இருக்கும். எனக்கு உடம்புல லீனாக இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் இருக்கும். அது வந்து பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறாப்புல. ஏண்டா உடம்பெல்லாம் லீனாக இருந்து வயிறு மட்டும் பெருசாக இருந்தால் ஃபேட் டெபாசிட் வயிற்றுல மட்டும் இருக்குன்னா அர்த்தம். அதுவே உனக்கு தெரியலை. ஓகேவா? அது போக அதாவது என்னால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது, அதனால நான் அதை குறை சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அவர் பரத் சொல்லியிருக்காருன்னா அவர் லைஃப் டைமில் அச்சீவ் பண்ண விஷயத்துக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காப்புல, சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஹெல்த்தியாக இருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். வித்தவுட் ஸ்டெராய்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் சிக்ஸ் பேக்கோட தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் லைஃப் டைமில் ஒரு டைம் கூட அந்த சிக்ஸ் பேக்குங்கிற அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணாத, ஜிம்முனா என்னன்னே தெரியாத ஒருத்தன் இதை பற்றி பேசும்போது செம்ம எரிச்சலாக வருது எல்லா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி பரத் பேசுனதுலேயே நிறைய பேருக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அவருக்கு ட்ரெயின் பண்ணவருக்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஹெல்த்தியான ஸ்டைலில் நீங்கள் வந்து வயிறு ஃப்ளாட்டாக அதில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் பேக் நார்மலாக தெரியும். அந்த லெவலுக்கு சிக்ஸ் பேக் தெரியணும் அப்படின்னா வாட்டர் கட்டு, அதுக்கு தக்கன நீங்கள் வந்து சாப்பாடை இது பண்ணி கொண்டு வரணும். அந்த இதான் வந்து அன்ஹெல்த்தி. ஓகேவா? ஆனால் பரத் வந்து பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு போனதுனால எல்லாரும் உடனே அதை எடுத்து பேச ஆரம்பித்தேன். அதை பார்த்தான், சரி நம்மளை வந்து எல்லாரும் தொப்பையாக இருக்க, தொப்பை வச்சிருக்க, இவ்வளோ குண்டா இருக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இதை எப்படி சமாளிக்கலான்னு பார்த்து எங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டாப்ல, பரத்தை சொல்லிட்டாப்ல, இதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட்டை போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கண்டென்ட்டை போட்டாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உடம்பை குறைக்கவும் வேண்டாம், பரத்தை சொல்லிட்டாப்ல சிக்ஸ் பேக் வந்து ஹெல்த்தி கிடையாது, அதனால நான் இனிமேல் உடம்பை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் முடிவெடுத்துட்டாப்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாருமா? பரத் சார், நீங்கள் தான் காரணம். அடுத்த வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும். சார் உங்களால் தான் நான் உடம்பை குறைக்கலை. பரத் சாருக்கு, அவர் சாந்தனு சாருக்கு சாந்தம் சார், பரத் சாருக்கு பாரத் சார் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறான். ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். திட்டன்னா கூட கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, சும்மா தான் இருக்குது. நன்றி.